Okay, dear students. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ செக்ஷன் இது. நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் அப்படின்னா என்னது இன்வர்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஸ்பீச்சை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இன்வர்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சும்மா உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கோடொமைன். இங்கே வந்து 1 2 3ன்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே f is a function. It is mapped from this capital X to capital Y. இந்த செட் வந்து capital X னு வச்சுக்கலாம். இந்த செட்டை capital Y அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து f வந்து மேப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல fன்ற ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா f of x equal to x plus 3 அப்படின்னு வச்சுக்கலாம். x plus 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்வர்ஸ்னால் நான் என்னென்னு டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் 1 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 4. ஓகேவா? 1 உடைய இமேஜ் வந்து 4. அந்த 4ன்ற எலமெண்ட் y என்ற செட்டுக்குள்ளார இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இஃப் யூ சப்ஸ்டியூட் திஸ் 2 ஹியர் இன் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் யூ வில் கெட் 5. ஓகே, 5. அண்ட் இஃப் யூ சப்ஸ்டியூட் தி 3 இன் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் யூ வில் கெட் 6. ஸோ தி இமேஜ் ஆஃப் 1 இஸ் 4, image of 2 is 5 and the image of 3 is 6. So this is the example for a function. Okay, இது வந்து ஒரு function உடைய example. ஆமாம்ல, இது function தானே. எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குல்ல. 2 உடைய ஒரே இமேஜ் வந்து 4 தான், 2 உடைய ஒரே இமேஜ் வந்து 5 தான், 3 உடைய ஒரே இமேஜ் வந்து 6 தான். So it has to be a function. இது function. And what is the inverse function? இந்த ஃபங்க்ஷன் கிட்ட 1 கொடுத்தா 4 வருது, 2 கொடுத்தீங்கன்னா you are getting that 5, and if you are giving 3 to this function and you are getting 6. இன்வர்ஸ்னா என்னது அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன்ல 4 கொடுத்தீங்கன்னா 1 வரணும், 5 கொடுத்தீங்கன்னா 2 வரணும், 6 கொடுத்தீங்கன்னா 3 வரணும். That is the inverse reaction. Inverse reaction. ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃபோட்டோஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு சில ஃபேஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸை ஏற்படுத்துவோம். இல்லை நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் அதை ஏற்படுத்துவீங்க. அதில் வந்து இதே மாதிரி இதோ நான் இங்கே கீழே காட்டுறேன் பாருங்களேன். இது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அன்டூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, நான் என் ஃபேஸில் பண்ண சேஞ்சஸ் எனக்கு பிடிக்கல, திரும்பவும் வந்துடணும் அப்படின்னா அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செஞ்சிடும், ரிவர்ஸ் பண்ணி எடுத்து வந்து விட்டுடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளார போய் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு மாசமா நான் என்ன பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நீங்க வந்து ரிப்போர்ட்டா கேட்குறீங்க. அந்த அந்த கொஸ்டின் வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்டு மூலயமா கேட்பீங்க. ஸோ ரிவர்ஸா அந்த ரிப்போர்ட் வந்து திரும்பவும் வந்து அதே பாஸ்வேர்டுக்கு திரும்ப ரிவர்ஸ் ஆகணும். அதாவது 1லேருந்து நீங்க 4க்கு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, 4லேருந்து திரும்ப வந்து 1க்கு வரணும். ஸோ இட் ஷுட் பி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அந்த இடத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு கோடிங்ஸ் எழுதுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல இன்வெர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, இல்லை இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றீங்க, அந்த ஃபங்க்ஷனை அப்படியே ரிவர்ஸ் அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா அது ரியாக்ட் ஆகும். ஸோ நான் இதே மாதிரியே எக்ஸாமினேஷன் பர்பஸ் நான் இன்னும் நிறைய இதை பற்றி நடத்த போகிறேன் ஃபியூச்சரில். 12th ஸ்டாண்டர்ட்லையும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அப்போ நான் அதனுடைய அப்ளிகேஷன்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வைடாக இயற்கையாகவும் நிறைய இடத்துல இது இருக்குது. அதே மாதிரியே மேன்மேட் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷயம் எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இன்வர்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இட் மஸ்ட் பி அ ஃபங்க்ஷன், அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்.
1 கொடுத்தா 4 வருது. And you should create another function if you give that 4 to that function. ஓகேவா, நீங்க கிரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ல if you give that 4 and you should get the image 1 கிடைக்கணும், அப்படியே ரிவர்ஸா கிடைக்கணும். அது மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க என்ன செஞ்சிடறீங்க அப்படின்னா y equal to x plus 3 அப்படின்னு நான் ரஃப் ஒர்க்ல எடுத்து எழுதிக்கிறேன். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. y equal to x plus 3 நான் எப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போறேன். y equal to x plus 3. ஓகே தானே? கொடுத்த ஃபங்க்ஷனை நீங்க என்ன செஞ்சிருங்க, f of x க்கு இன்னொரு நேம் y தானே, y equal to x plus 3. இப்போ என்ன செஞ்சிருங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து y க்கு இங்க வேல்யூ இருக்கு இல்லையா, அதே மாதிரி x க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. x க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. x க்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? இந்த x நான் இங்க வச்சுக்கிறேன், இந்த 3 ஈக்குவல் அந்த பக்கம் தள்ளிடுறேன். அப்ப என்ன வந்துருன்னா y minus 3 equal to x equal to x. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து y க்கு ஈக்குவல், y நாலும் f of x நாலும் 1. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, f of இதை f இன்வர்ஸ், இது வந்து வேற ஃபங்க்ஷன், இது fன்ற ஃபங்க்ஷன். ஆக்சுவலா வந்து இங்க இருக்கிறது வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன். இந்த வேற ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன செய்யணும்னா g h அப்படின்னு நம்ம வேற ஃபங்க்ஷனா நேம் கொடுக்கணும். நம்ம கண்டுபிடிக்க போறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதால f உடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இப்படி ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த நோட்டேஷன் பார்த்தோன்னே அது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். இதுக்கு g நம்ம நேம் கொடுத்துக்கலாம், பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக f இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். f இன்வர்ஸ் ஆஃப் y அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துறேன். எப்பவுமே ஏன் வந்து இதுக்கு f of x அப்படின்னு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல x மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஏன் y ன்னு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க y minus 3. அப்போ f inverse of y equal to y minus 3. Hope you will understand that. நான் திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபங்க்ஷனை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா y equal to x plus 3 ன்னு பேர் கொடுத்துறீங்க. So from this function you find the value of x. x கண்டுபிடிச்சிக்கிட்டு இதை விட்டுடுங்க, இந்த இடத்த விட்டுடுங்க. இது பாருங்க y ல இருக்கு. அப்ப இதுக்கு நீங்க f of y ன்னு பேர் கொடுங்க. இதுக்கும் f ன்னு பேர் கொடுக்கறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேற ஒரு நேம் கொடுக்கணும். Since it is the inverse of f, அதனால நான் என்ன செஞ்சறேன், f inverse of y ன்னு பேர் கொடுத்துறேன். f inverse of y. அப்படியே இதை ஃபுல்லுத்தையும் x ல மாத்துங்க. இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா you turn into x. அப்ப நான் எழுத போறேன் பாரு. This is the inverse function. So f inverse of x equal to x minus 3. So this is the inverse function. This is the inverse function. இன்னும் நிறைய பேசலாம் அதை பத்தி. இப்போ பாருங்களேன், இப்போ இதுல வந்து என்ன செய்யணும்னா f inverse அப்படிங்கிறது என்னன்னா, இங்கேருந்து இப்படி போறதுக்கான வழி. This is f inverse. f inverse. You give 4 to this function. You give 4 to this function. 4 minus 3 is 1, right? So 4 is reversed to 1. And if you give 5 to this function, 5 minus 3 and 5 is mapped to 2. And if you give 6 to this function, 6 minus 3 is 3 and 6 is reversed to 3. So this is the way that you should give. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சம்பவம் முடிச்சிட கூடாது. நான் இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்றேன். நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 4 6 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதான் எக்ஸ்ன்ற ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒய்ன்ற ஒரு செட்டு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த எஃப் ஃபங்க்ஷன். இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2. And if you give 4 to this function, okay, 4 and 4 plus 1 is 5, 5 by 2. 5 by 2 is the image. 6 எடுத்து இது கூட கொடுக்கலாம். அப்ப 6 plus 1 is 7, right? 7 by 2 is another image. And if you give 7 to this function and you will get 8 by 2. 8 by 2 is nothing but 4, right? So 4 is mapped with 5 by 2, 6 is mapped with 7 by 2, and 7 is mapped with 4. 7 is mapped with 4. And now I should find a inverse function. F inverse. F inverse நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான் ஃபர்தரா நிறைய பேச போறேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் let me name this as y.
Okay, so I will write that y equal to x plus 1 divided by 2. X plus 1 divided by 2. ஒண்ணுமே இல்ல, அல்ஜிப்ரா தெரியும். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க x உடைய வேல்யூவை கண்டுபிடிங்க, வேற எதுவுமே தேவையில்ல. So I will cross multiply these two, right? So அப்ப 2y equal to x plus 1, am I right? And you find the value of x. 1 equal க்கு அந்த பக்கம் எடுத்து போயிடலாமா? அப்போ 2y minus 1 equal to x. And you can name this as, இது நீங்க மறந்துருங்க, இது விட்டுடுங்க, இது மறந்துருங்க. You can name this as f inverse of y. So f inverse of y is equal to 2y minus 1. You change this equation in terms of x. எல்லாத்தையும் x ஆ மாத்திருங்க, y எல்லாத்தையும் x ன்னு replace பண்ணுங்க. Okay, so அப்ப f inverse of x is equal to 2x minus 1. So this is the inverse function. This is the inverse function. பார்க்குறீங்களா? இப்போ இதில் 5/2 எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன். இதில் 5/2 எடுத்துகிட்டு வந்து போடுங்களேன். 5/2 போட்டால் என்ன வந்துடும்? 2 into 5/2 minus 1. 2 get cancel. 5 minus 1, that is equal to 4. Yes, 5/2 கொடுத்தா என்ன வருது? 4 வருது. ரிவர்ஸ் ஆயிடுச்சு, 4. இதே மாதிரி 7/2 கொடுங்க. If you write 7/2 here, 2 get cancel and you get 7. 7 minus 1 is reversed to 6. And if you give 4, 4 2s are 8. 8 minus 1 is 7. Okay, so this is the inverse function. So அப்ப inverse function எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? கொடுத்த ஃபங்க்ஷனை y ன்னு எடுத்துக்கிறீங்க, அதிலிருந்து x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்க. f of x க்கு y ன்னு பேரு, அதே மாதிரி f of y க்கு வந்து x ன்னு பேரு. ஓகே, இங்க y ன்னு இருந்தா x வந்துரும், இங்க x ன்னு இருந்ததுன்னா இங்க y ன்னு வந்துரும். நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். கவனிக்கிறதுன்றது அதுதான், சம்ம போடுறதுன்னு கிடையாது. ஒரு சில பேருடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும். எல்லாருடைய கண்ணுக்கும் இந்த உலகம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உலகத்தை பார்க்குற அந்த விஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இதை லிசன் பண்ணும்போதே இப்போ நான் சொல்றதை எல்லாத்தையுமே நீங்க கேப்சர் பண்ணணும். இதுக்கு f of y, இந்த இன்வெர்ஸை விட்டுருங்க, இது f of y ன்னு பேர் கொடுத்துருக்கேன், இது x. இதுக்கு f of x க்கு வந்து y ன்னு பேர் கொடுத்துருக்கேன், f of x க்கு y ன்னு பேர் கொடுத்துருக்கேன். f of y க்கு x ன்னு இருக்கு பாருங்க, x வந்து f of y அப்படின்னு பேர். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்கணுன்றதுக்காக ஐ புட் இன்வெர்ஸ் தட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் y-ல வந்து ஈக்குவேஷனை நான் வந்து x ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, சரி, இப்போ இங்க ரெண்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரியே நீங்களாவே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு இதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி ரிவர்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன்ல ஒரு வார்த்தை லிசன் அப்படிங்கிறது. அந்த லிசனிங்ல இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இதுல கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். சரி, ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் என்ன நடந்திருக்குன்றது நான் இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து 1 2 3. okay, shall I write that? So இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன், கோடொமைன், இது ரெண்டுத்தையும் நான் எழுதுறேங்க. இது வந்து 1 2 3, இது வந்து 4 5 6, ரைட்? ஓகே, இப்போ ஆனா f இன்வெர்ஸ்னு ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதனுடைய டொமைன் என்னதுன்னா, இப்போ நீங்க இதுகிட்ட எதெல்லாம் கொடுக்குறீங்க? 4 கொடுக்குறீங்க, 5 கொடுக்குறீங்க, 6 கொடுக்குறீங்க. இப்போ இது டொமைன். ஓகே, இதுக்கு டொமைன் வந்து 4 5 6, கோடொமைன் வந்து 1 2 3. இது லிசன் பண்ணீங்களா நீங்க? இதை தான் நான் லிசனிங் அப்படின்னு சொல்றது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு டொமைன் வந்து 1 2 3, கோடொமைன் வந்து 4 5 6 அப்படின்னா, இதுக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ல பாருங்களேன், இதனுடைய டொமைன் வந்து கோடொமைனுக்கு போயிடுச்சு, இதனுடைய கோடொமைன் வந்து இங்க இருக்கிற டொமைனுக்கு போயிடுச்சு. பியூட்டிஃபுல்ல. ஸோ அப்போ ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கும் போது அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, டொமைன் வந்து கோடொமைனா அங்கே போயிடுச்சு, இங்க இருக்கிற கோடொமைன் வந்து அங்க இருக்கிற டொமைனுக்கு போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க ரெண்டு ஃபங்க்ஷனையும் நான் பார்த்தேன் சார். நீங்க இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லயும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. both the functions are 1 to 1 function. am I right? ரெண்டுமே 1 to 1 ஃபங்க்ஷன்ல.
அதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஆன் டு ஃபங்க்ஷனாக பாருங்க. போத் ஆர் இன்ஜெக்டிவ். நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறதே இல்லை அடிக்கடி, நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. போத் ஆர் இன்ஜெக்டிவ், தட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். Both are surjective, right? On to function. What is the meaning of on to function? Range. Range is equal to codomain, right? Range is equal to codomain. Both the function I have chosen here are one to one and surjective. What I mean to say that both are bijective function. Both are bijective function. அப்பனா எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இருக்கோ அதுக்கு மட்டும் தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? பைஜெக்டிவா இல்லாத ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க கூடாதா? எஸ், கண்டிப்பா. நான் இப்போ ஒரு சில டயக்ராம்ஸை வரைய போறேன். ஏரோ டயக்ராம இப்படி ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். இது எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், 1 2 3, இங்கே 1 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு இமேஜ் இதுன்னு வச்சுக்கலாம், இதுக்கு இது இமேஜ்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா இது ஃபங்க்ஷனாக ஆகணும் அப்படின்னா 3க்கு கண்டிப்பா ஒரு இமேஜ் இருந்தே ஆகணும். ஸோ நான் இப்படி போட்டுறேன். Is it one to one function? இது one to one கிடையாது. ஓகே, one to one கிடையாது. on to வா? on to வா? எஸ், இட் இஸ் on to. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு இன்வர்ஸ் எழுத போறேன். இன்வர்ஸ் எழுதணும்னா என்ன செய்யணும்? எஃப் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 4 இங்கே வந்துடும். அதாவது இங்கே கோ டொமைனா இருக்கிறது இங்கே டொமைனுக்கு வந்துடும். இங்க இருக்கிற டொமைன் வந்து இங்க இருக்கிற கோ டொமைனுக்கு வந்துடும். 1 2 3. இப்போ என்ன செஞ்சிடணும்? 1 போட்டா 1ஏ வந்துடணும். 1 போட்டா 1ஏ வந்துடணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், ரைட்? அதே மாதிரி 4 போட்டா என்ன வரணும்? 2வும் வரணும், 3யும் வரணும். இதான இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இஸ் இட் எ ஃபங்க்ஷன்? யூ சே தட் திஸ் இஸ் எ ஃபங்க்ஷனா? இது வந்து ஃபங்க்ஷனா பாருங்க. 4க்கு 2 இமேஜ் இருக்கு பாருங்களேன். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பையனுக்கு 2 மார்க் இருக்கு. அது ஃபங்க்ஷனே கிடையாது. மேக்ஸ் கோட்டியல் எக்ஸாம் நடந்திருக்கு. கோட்டியல் எக்ஸாம்ல ஒரு பையனுக்கு 2 மார்க் கிடைக்குது மேக்ஸ் என்ற சப்ஜெக்ட்ல. இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. திஸ் இஸ் நாட் ஃபங்க்ஷன். அப்பனா இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனே கண்டுபிடிக்க கூடாது. ஏன் கண்டுபிடிக்க கூடாது? பிகாஸ் இது 1 to 1 இல்ல. 1 to 1 இல்ல. ஓகே, நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 1 2 3 1 4 7 8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி மேப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி மேப் பண்ணிக்கிறேன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1, ரைட்? ஸோ திஸ் இஸ் 1 to 1. ஸோ திஸ் இஸ் 1 to 1. இஸ் இட் ஆன் டு? இஸ் இட் ஆன் டு? திஸ் இஸ் 1 to 1, பட் திஸ் இஸ் நாட் ஆன் டு. ஓகே, இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வோம்? 1 4 7 8 1 2 3. இப்போ என்ன செய்யணும்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னது? ஸோ திஸ் இஸ் எஃப், ஓகே, அண்ட் திஸ் இஸ் எஃப் இன்வர்ஸ். ஸ்லோவாக கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறைய விஷயம் இதில் லேர்ன் பண்ணிக்கிறீங்க நீங்கள். 1 கொடுத்தா 1 கிடைச்சிடணும், 4 கொடுத்தா 2 கிடைக்கணும், 7 கொடுத்தா 3 கிடைக்கணும். தட் இஸ் அ ஒர்க் ஆஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ 1 இஸ் மேப்டு வித் 1, 4 இஸ் மேப்டு வித் 2, அண்ட் 7 is mapped with 3. okay, this is the work of inverse function. இப்போ இது வந்து கீழே எழுதிருக்கனே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், அது வந்து ஃபங்க்ஷனா? முதல்ல அதை சொல்லுங்க நீங்க. ஏன் இது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் இல்லையா? இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் 8 has no image. 8க்கு இமேஜ் இல்லை. ஒரு எக்ஸாம்ல ஒரு பையனுக்கு மார்க்கே இல்லை. அட்லீஸ்ட் ஆப்சென்ட் ஆச்சு இருக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒரு மார்க் இருந்தே ஆகணும். அப்போ 8ன்ற ஒரு நம்பருக்கு இமேஜே இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க கூடாது, இதுக்கும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க கூடாது. காரணம் என்னது அப்படின்னா, இதுல வந்து இது ஆன் டுவா இல்ல, இதுல வந்து இது ஒன் டு ஒன்னா இல்ல. அதே மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் 1 2 3 1 இங்க 7 வச்சுக்கலாம், இது வந்து 4னு வச்சுக்கலாம். ஓகே, so this is the function, right? Yes, this is function. Is it 1 to 1? Is it 1 to 1? No, it is not 1 to 1. Is it on to? It is not on to, because 7 has no pre-image. 7 has no pre-image. 4ன்றதுக்கு 3 pre-image இருக்கு. அதனால கண்டிப்பா இது வந்து 1 to 1 கிடையாது. ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஓரியன்டான டாபிக் பாது. ஸோ ஒரு கோடிங் எழுதும்போது ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் டுவா, இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாமா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கோடிங்குள்ளார எடுத்துட்டு வரலாமான்றதுக்கு உங்கள் மூளை வந்து வேகமாக வேலை செய்யணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இது நம்ம கிராஃப் கூட கனெக்ட் பண்ணவும் போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு அப்படி தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ இது 1 to 1 கிடையாது, on to கிடையாது. ஸோ இதுக்கு நான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டுமா. ஸோ f இன்வர்ஸை நான் இதுக்கு எழுத போகிறேன். ஸோ திஸ் இஸ் 4 7 அண்ட் திஸ் இஸ் 1 2 3. இப்போ 4 கொடுத்தா அதில் 1 2 3ன்ற 3 நம்பர் வரணும். 4 கொடுத்தா 1 2 3ன்னு ஒரு 3 நம்பர் வரணும். 7க்கு எந்த நம்பரும் வரக்கூடாது. ஸோ இப்படி தான் இருக்கணும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இஸ் இட் எ ஃபங்க்ஷன்? திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். Why this is not a function? 4 has 3 images. 4க்கு 3 images இருக்கு. And of course 7 has no images. So f inverse is not a function. So அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லைனாலும் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. on to இல்லைனாலும் கண்டுபிடிக்க முடியாது. 1 to 1 on to ரெண்டுமே இல்லைனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6. இப்போ இது கூட மேப் ஆயிடுச்சு, இது கூட மேப் ஆகுது, இது கூட மேப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ f இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற கோட் டொமைன் வந்து டொமைனுக்கு வந்துடும். 4 5 6 1 2 3. 4 வந்து 1 கூட ரிவர்ஸ் ஆயிடுச்சு, 5 வந்து 2 கூட ரிவர்ஸ் ஆகணும், 6 வந்து 3 கூட ரிவர்ஸ் ஆகணும். This is f inverse. So this is also function and this is also function. This is 1 to 1 and this is on to, and I am trying to say that this is bijective function and inverse exist. அப்பனா இந்த செக்ஷன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, the function which satisfies both 1 to 1 and on to condition, இது ரெண்டுத்தையும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு மட்டும்தான் நீங்க இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கும் போது டொமைன் வந்து கோடொமைனா மாறிடும், கோடொமைன் டொமைனா மாறிடும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி, the way, அதை நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கிராஃப் கூட அட்டாச் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து அதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது 1 to 1 நீங்கள் செக் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை 1 to 1 செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். f of x equal to f of y அப்படின்னு எடுத்துக்கிட்டு x equal to y அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை ஆன் டூன்னு ப்ரூஃப் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ரூஃப் பண்ணிட்ட பிறகு தான் யூ ஷுட் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன். ஓகே, வில் see the next video. ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு இன்ட்ரோவை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்களாவே ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, வில் see the next video. Thank you.